ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சுகந்தி அசோகன் சேனல். நமக்கு சம்மர் சீசன் வந்துருச்சு. இந்த சீசனில் நம்ம பாடியை டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். நிறையா ஃப்ரூட்ஸ் குடிக்கணும், ஜூஸ் குடிக்கணும், முக்கியமாக தண்ணி நிறையா குடிக்கணும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் என்ன செய்வாங்க, தண்ணியே குடிக்க மாட்டாங்க. வெள்ளரிக்காய் இந்த சீசனுக்கு ரொம்ப நல்லது, மோர் நல்லது. இது எதையுமே அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு மோர் ரெசிபி பார்க்க போகிறோம். இதில் உடம்புக்கு தேவையான எல்லா சத்தான பொருளுமே இருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை கொடுங்க. இதுக்கு தேவையான பொருள் இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, சீரகத்தூள், உப்பு, வெள்ளரிக்காய், தயிர். இந்த பொருளோட அளவு என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி சிறு துண்டு, கருவேப்பிலை 1/4 கைப்பிடி, கொத்தமல்லி 1/4 கைப்பிடி, புதினா 1/4 கைப்பிடி, சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு. இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு. வெள்ளரிக்காய் 1/2 கப்பு, தயிர் வெள்ளரிக்காய் ஒரு முழு காயில் 1/2 காய், பாதி காயாக எடுத்துக்கோங்க. தயிர் 1 கப்பு. 1 கப் தயிருக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தயிர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லா பொருளுமே வீட்டில் இருக்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு மாற்றிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிடுங்க. இஞ்சிலாம் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடணும். மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அப்புறமா லாஸ்ட்டாக அதை வடிகட்டி அந்த ஜூஸாக அதை எடுத்துடுங்க. ஸோ எடுத்துட்டிங்கன்னா அதில் அந்த மோரோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. அவங்களும் ரசித்து குடிப்பாங்க. இங்கே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.